பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி குற்றவாளிகள் என நிரூபணமான 25 ஆசிரியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக பள்ளி வளாகங்களில் அந்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம் என்பது தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மீது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில்தான் 238 ஆசிரியர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன. இதில் ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தை தாண்டி வெளியிலும் ஈடுபட்ட அந்த புகார்களும் அடக்கமாகி இருந்தன. இந்த நிலையில் பள்ளி வளாகங்களில் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட 25 ஆசிரியர்களை தற்போது பள்ளிக்கல்வித்துறை பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த 25 பேரில் 3 பேர் இந்த பாலியல் குற்றச்சாட்டு மீதான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இறந்து விட்டனர். மீதம் இருக்கும் 22 பேர்களில் ஆசிரியர்களில் பெரும்பான்மையானோர் கிட்டத்தட்ட தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களாக இருக்கின்றனர். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 7 ஆசிரியர்கள் இந்த உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களாக இருக்கின்றனர். எனவே இந்த ஆசிரியர்கள் மீதான அந்த பாலியல் புகார்கள் தொடர்பாக தற்பொழுது அவர்களை டிஸ்மிஸ் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அவர்கள் இனி வருங்காலங்களில் எந்த விதமான பணியில் சேராத வகையில் அவர்களுடைய சான்றிதழ்களை ரத்து செய்வதற்கான அந்த பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, புதுக்கோட்டை, விழுப்புரம், தருமபுரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒரு ஆசிரியர் என 7 ஆசிரியர்களும், அதே போல தொடக்க கல்வித்துறையில் மீதம் இருக்கக்கூடிய 18 பேரும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களுள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 3 ஆசிரியர்கள் இறந்து போயிருக்கின்றனர். தற்பொழுது இந்த ஆசிரியர்கள் மீதான அந்த பாலியல் புகாரை தொடர்ந்து ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது 25 ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை டிஸ்மிஸ் செய்து அதிரடியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்களிலும் இது போன்ற புகார்களில் சிக்கும் ஆசிரியர்கள் முற்றிலுமாக அந்த பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் தகவலாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.